அவளை கட்டி பிடிக்கிறான், தூக்குறான், அவள் புடவை கட்டியிருந்தா அவளை தூக்கி அழகு பார்க்குறான், அவள் கூடவே கையை போட்டுட்டு சுற்றுறான், வாக்கிங் போகிறான் அப்படின்னும் நான் பிடிக்கலன்னு சொன்ன விஷயத்தை ஏன் செய்கிறேன்னா, உண்மையான லவ் வச்சிருக்கவன் எவனா செய்வானா? உனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவான். இவன் செய்யறான் அப்படின்னும் போது அதுதானே அரோராக்கும் அவனுக்குமே முட்டிக்குச்சு அந்த நாமினேஷன் விஷயத்தில் கமருதீனுக்குமே. அப்போ அவளை பொசிவ் பண்ணுறதுக்காக நான் செஞ்சேன்னு சொல்கிறேன், அப்போ நீ தானே அதை செஞ்சேன்னு இவனும் அவளை முட்டிக்கினாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பார்க்கும்போது பாரு, என்னடா நீங்கள் 2 பேரும் விளையாடின விளையாட்டில் நான் தக்காளி தூக்காடா அப்படின்னும் போது 2 பேரும் பிளான் பண்ணி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அப்படி அவளுக்கான பொசிவ்னஸ் வர்றது விஷயங்களையோ அவளுக்கு காயப்படுத்துகிற விஷயங்களோ ஹர்ட் ஆகிற விஷயங்களோ செஞ்ச ஒருத்தன் அவளை ட்ரூவாக லவ் பண்ணியிருக்க முடியாது. இல்லை அந்த கேமுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கணும், இல்லை அவனோட கேரக்டரே அப்படியே தான் இருக்கணும். மற்றவங்க அதாவது அது எப்படின்னா தன்னை ஒரு ஹீரோ மெட்டீரியலாக காட்டிக்கிறான். இந்த மாதிரி வந்து நான் வந்து விலகி போனாலும் நீ வேணான்னு சொல்லி விலகி போகிறேன், ஆனால் நீ திருப்பி என்கிட்ட வர, நான் அவ்வளோ ஒரு ஹீரோ, நான் அவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸம், நான் அவ்வளோ ஒரு டிசர்விங், அப்போ பொண்ணுங்க வந்து என் மேலே வந்து அவ்வளோ அட்ராக்ட் ஆகுறாங்க, அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய கெத்து, நான் எவ்வளோ பெரிய ப்ளே பாய், நான் எவ்வளோ பெரிய ஹேண்ட்ஸம் பாய், எவ்வளோ பெரிய ரொமான்டிக் பாய். இதை வந்து ஹோஸ்டே சொல்லிட்டாரு. உங்களுக்கான நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க, உங்களை பிடிக்கும்னு என்கிட்டயே சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும் போது இவன் தன்னை அவ்வளோ வந்து அவன் வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக அவன் நினச்சிக்கிறான், அவன் ஹீரோன்னு அவன் நினச்சிக்கிறான். இந்த முட்டாள் பொண்ணும் வந்து அந்த ட்ராப்ல விழறா. அட நீ இல்லைன்னா போடா, ஏன்னா கேம் ஆட வந்தேன், இந்த கேம் விட்டு வெளில போனால் எனக்கான லைஃப் எனக்கு பார்த்துக்க தெரியும், எனக்கான ஒரு சாய்ஸை எனக்கு எடுக்க தெரியும், உன்னை விட்டால் வேற சாய்ஸா இல்லை உலகத்துலன்னு சொல்கிற அளவுக்கு இந்த பொண்ணு இல்லை. இந்த பொண்ணு அந்த ட்ராப்குள்ளே ட்ரூ லவ்க்குள்ளே மாட்டிக்கிட்டா. அதை வச்சு அவனும் விளையாடினா. இந்த அரோராக்கு துஷார் போனதுக்கப்புறம் கேம் இல்லை, அவளும் ஆம்பளைங்களை மயக்கி ஆடுற கேம் தாங்க ஆடுனா முதல்ல இருந்தே. இன்னொன்று நான் சொல்கிறேங்க, இதே வந்து அடல்ட் கண்டென்ட் சொல்கிறேன். இந்த ஹோஸ்ட் நீங்கள் பண்ணதை சாண்ட்ரா கிட்ட நீங்கள் சொன்னதை தானே அவள் சொன்னா, சாண்ட்ரா சொன்னாங்க அப்படின்னு பார்வை போட்டு கொடுத்தால கமருதீன் வெளில போகும்போதுமே இந்த ஹோஸ்ட்டு எதுக்கு இவனுக்கு இந்த வேலை, அதுக்கு இவனே போய் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே பார்க்கலாம். இவன் ஹோஸ்ட் சம்பளத்தை வாங்கிட்டு கண்டஸ்டன்ட் வேலையை பார்க்குறான், ரிவ்யூவர் வேலையை பார்க்குறான், அரோரா சப்ஸ்கிரைபர் வேலையை பார்க்குறான். அரோராவுக்கு நெக்ஸ்ட் கால் ஷீட் 10 படத்துக்கு கால் ஷீட் வாங்கி கொடுக்குற பிஏ வேலையை பார்க்குறான். இந்த வேலை பார்க்கறதுக்கு நீ எதுக்குடா ஹோஸ்ட்ன்ற பேரில் இருக்க, அது அந்தந்த போஸ்டிங் பேருக்கே போய்க்கும். அரோராக்கு பிஏன்னு போய்க்கோ, அப்புறம் வந்துட்டு அரோராக்கு ரிவ்யூவர்னு போய்க்கோ, அரோராக்கு பிஆர்னு போய்க்கோ, கமருதீனுக்கு பிஆர்னு போய்க்கோ, வக்கரனுக்கு பிஆர்னு போய்க்கோ, சபரிக்கு ஜால்ரா போடுற ஆளாக போய்க்கோ, இல்லைனா அந்த ஹீரோயினுக்கு வந்து கால் ஷீட் வாங்கி கொடுக்குற வேலைக்கு அசிஸ்டண்ட்டாக போய்க்கோ அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீ அதுக்கு ஹோஸ்ட்ன்ற பேரில் போகிற வேலை இத்தனை வேலை செய்கிற, அந்தந்த போஸ்டிங் பொசிஷனுக்கே நீ போகலாம்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்ததுன்னும் போது கமருதீனையும் பாரு அப்பயுமே ரெக்கார்டு கொடுத்துட்டீங்க, வெளில அமிச்சிட்டிங்க, அடல்ட் கண்டென்ட் சொல்லிட்டீங்க, கேம் சரின்னு எல்லாம் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் பர்சனல்குள்ளே ஏன் சார் போனீங்க? அது வெளியில் போய் கமருதீனே ஷோ பார்க்கட்டும், இல்லை பாரு ஷோ பார்க்கட்டும், அது அவங்க 2 பேருக்குள்ளே வெளில போன அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங்க. அதே சார் இப்போவே நீங்கள் போட்டு கொடுத்தீங்க. என்ன சார் நீங்கள் கேவலம் கிட்ட போய் எனக்கு தெரிஞ்சு மாமியார் மருமக விஷயத்துலலாம் கூட அது என்ன பொண்ணுங்க தான் பொண்ணுங்க எதிரி அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு ஆம்பளை நீங்கள் எப்படி சார் இப்படி சீப்பாக நடந்துக்கிறீங்க? ஆம்பளைங்க வந்து கெத்துன்னு சொல்கிற இடத்துல எனக்கு ட்ரூவாக இருக்கணும். ஒரு அம்மா பொண்டாட்டிக்குள்ளே கூட பிரச்சனை வந்தால் அந்த இடத்துல ஒன்று நியூட்ரல் ஸ்டாண்ட் அவர் எடுக்கணும் அந்த ஒரு ஆம்பளை. இல்லையா அம்மாவுக்கு தனியாக சமாதானம் சொல்லணும், பொண்டாட்டிக்கு தனியாக சமாதானம் சொல்லணும். சொல்கிற இடத்துலையும் அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது அங்கேயும் சொல்லக்கூடாது. 2 இடத்துலையுமே நீயுமே இதை பார்த்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒய்ஃப் சைட்லையும் அம்மா சைட்லையுமே அம்மா அவளை நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுமா அப்படின்னு சொல்லணும். அதுதான் ஜென்யூன் ஆம்பளை. ஆனால் 2 பேருக்கும் நடுவில் கோல் மூட்டி விட்டு இவங்க நல்ல பேர் ஒன்று குளிர் காய்வாங்க, நான் நல்ல பையன் தான், நான் நல்ல புருஷன் தான், நீங்கள் 2 பேரும் முட்டிக்கோங்க. இந்த வேலையை தான் அவன் கமருதீன் செஞ்சான். இதுக்குன்னு அரோரா நல்லவன் நான் சொல்லலை, அவள் சரியான சாடிஸ்ட், அவள் சரியான டொப்போமைன். அந்த டொப்போமைன் அவளுக்கு ஃபிசிக்கல் லாங்குவேஜ், அவளோட ஃபிசிக்கல் லாங்குவேஜ், அதாவது அவளோட லவ் லாங்குவேஜ் வந்து ஃபிசிக்கல் டச் அப்படின்னு அவளே சொல்லியிருக்காள். அப்படின்னும் போது அவளை தூக்கி கொஞ்சணும், அவள் போய் ஒட்டிக்கிட்டா கட்டி பிடிக்க 4 ஆம்பளைங்க வரணும். அவள் போய் அந்த டிடிஎஃப் வின் பண்ணோடனே போய் கங்காரு குட்டி மாதிரி போய் எல்லார் மேலே ஏறிக்கிறாளே, அந்த சீன் பார்த்தவங்க பார்த்துருந்தீங்கன்னா லைக் போடுங்க. அவ்வளோ கடுப்பாக இருந்தது எனக்கு. ஸோ அவளோட லவ் லாங்குவேஜ் வந்து ஃபிசிக்கல் டச். அதை வந்து விஜய்ஸே அக்செப்ட் பண்ணி அவர் கூட ஹக் பண்ணுவார். டிடிஎஃப் கொடுக்கும்போது அதான் அவர் சொன்னார், நான் வந்து ரொமான்டிக் புக் படிக்கணும் அப்படியா அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொழப்பா சார்? அவள் எந்த புக்கு படித்தா உங்களுக்கு என்ன சார்? எனக்கு புரியல. அந்த வயசுக்குரிய மரியாதை கூட உங்களுக்கு போயிடுச்சு சார். முதல்ல ஹோஸ்ட் மரியாதையை காப்பாற்றிக்கல, அதுக்கப்புறம் வந்துட்டு மனுஷனோட மரியாதையை காப்பாற்றிக்கல, ஒரு ஹீரோவான மெட்டீரியல் மக்கள் செல்லுன்ற பேரை காப்பாற்றிக்கல. இப்போ என்னடான்னா அந்த வயசுக்குரிய மரியாதையை கூட நீங்கள் காப்பாற்றிக்கல சார். உங்களுக்கு எப்படியோ 40-45+ இருக்கும்ல சார். அப்போ உங்கள் பிள்ளையே ஹீரோவாக நடிக்க வந்துட்டான் சார். அப்போ அந்த வயசுக்குரிய மரியாதையாவது நீங்கள் கொஞ்சம் இருந்திருக்கணும் சார். அப்போ அந்த பாரு பொண்ணுக்கு நீங்கள் அண்ணனாக இருந்திருக்கணும், இல்லை தம்பி ஒரு நல்ல மனுஷனாக இருந்திருக்கணும், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம், ஒரு நல்ல கைடாக இருந்திருக்கலாம். நீங்கள் பண்ண வேலை என்ன சார்? ஒரு பொண்ணு பழி வாங்குறதுக்கு அந்த ஹோஸ்ட் பவரை யூஸ் பண்ணுது, இன்னொரு பொண்ணுக்கு அதே வாரம் டிடிஎஃப் கொடுத்து அவளுக்கு கொஞ்சிருது. இதுக்கு பேர் என்ன சார்? தெரியல சார்.
ஓகேவா? நீங்கள் என்னது காத்து வாக்கில் 2 காதல்லாம் பண்ணும்போது கூட, இல்லை இந்த தலைவன் தலைவி படம்லாம் பண்ணும்போது கூட, அதுவும் டாக்ஸிக் ஃபிலிம் தான். ஒரு வகையான ஒரு பொண்ணு வந்து எவ்வளோ வந்து அவளுக்கான விஷயங்களை வெளிப்படுத்தினாலும் அந்த லவ்வை யூஸ் பண்ணி தன்னை ஹீரோவே காட்டிக்கணும்னு நினைக்கிற ஆம்பளைங்களுக்கான ஒரு விஷயமா தான் அந்த படம் கூட இருந்தது. அதுவும் ஒரு வகையில் 2 விதமான கான்ஃப்ளிக்ட்குள்ளே தான் போச்சு. ஒரு சிலர் அது சரின்னாங்க, ஒரு சிலர் அதை டாக்ஸிக்னு சொன்னாங்க. நான் அதுக்குள்ளே போகலை. அது ஒரு படம், ஸ்கிரிப்ட், சரி ஓகே விட்டுலாம். அந்த மாதிரி நிறைய பேர் லைஃப்பில் இருக்குது. அது அவங்களோட சாய்ஸ், அவ்வளோதான். ஆனால் இங்கே அரோராவை நல்லவளா காட்டணுன்றதுக்காக நீங்கள் பாருவை மிதி முதல்லேருந்து மிதிச்சது இருக்குல்ல, அடித்தது இருக்குல்ல, அசிங்கப்படுத்தினது இருக்குல்ல, அவமானப்படுத்தினது இருக்குல்ல, டு த கோர் நீங்கள் பண்ணது இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம்னா அவளோட வயிற்றுச்சல் மட்டும் இல்லை, அவளை பெற்றவங்க, அவங்க அம்மா, அவங்க வீட்டாளுங்க, அவங்க அண்ணன் தம்பி எல்லாரோட வயிற்றுச்சலையும் கொட்டிட்டு இருக்கீங்க சார். நீங்கள் வாங்கின 2 கோடி ரூபாய் சம்பளத்துலையும், இல்லை இந்த சீசனில் இப்போ டைட்டில் வின்னர் எவன் ஆக போகிறானோ, அந்த வினோத் ஆக போகிறானோ, விக்ரம் எவன் சாண்ட்ரா ஆக போகிறானோ, எல்லாரோட அந்த பணத்துக்குள்ளேயும் அந்த பாரு ஃபேமிலியோட அந்த பொண்ணோட வயிற்றுச்சல் இருக்குது சார். நீங்கள்லாம் நல்லா இருங்க சார். ஒவ்வொரு பணம் நீங்கள் எண்ணி பார்க்கும்போதோ, இல்லை அந்த டைட்டில் வின்னுங்க அந்த கப்பை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு அழகு பார்க்குறோனோ, அதுக்குள்ளே அந்த பொண்ணோட வயிற்றெரிச்சல் வலி எல்லாமே இருக்குது சார். அது உங்கள் கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்கள் மனசுக்கு என்றைக்கோ ஒரு நாள் உறுத்தும் சார். யார் அந்த டைட்டில் வின்னர் வாங்கிட்டு போனாலும் அது பாரு போட்ட பிச்சை. டிஆர்பி, விஜய் டிவிக்கே டிஆர்பி பிச்சை போட்ட பாரு தான் அந்த டைட்டில் வின்னருக்கும் பிச்சை போட்டிருக்கான். அது யாராக இருந்தாலும் சரி. அந்த வினோத்தெல்லாம் இந்த கேம் ஃபுல்லாக எக்ஸ்போஸே ஆகலை. இந்த கேமில் எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஒரு சிலருக்கு அந்த விஷயம் தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வினோத் மட்டும்தான் இந்த கேமில் எக்ஸ்போஸே ஆகலை. எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ண பாருவால் வினோத்தை எக்ஸ்போஸ் பண்ண முடியல. அதுக்கான ரீசன் என்னென்னா, வினோத்தோட ஃப்ரெண்ட் கமருதீனாக இருந்ததுனால. கமருதீனோட ஃப்ரெண்ட் வினோத்துன்னும் போது வினோத்தை ஹர்ட் பண்ணால் கமருதீனுக்கு ஹர்ட் ஆயிரும். இல்லைனா அந்த ஒரு ட்ரூ லவ் அப்படின்னு இருக்கும்போது நம்ம அவர் ஒரு அண்ணனாக பார்க்கலாம், நம்ம லவரோட ஒரு அண்ணன் ஒரு ஃப்ரெண்டுன்னும் போது நம்ம ஒரு அண்ணனாக பார்க்கலாம் அப்படின்னும் போது வினோத்துக்கிட்டே இருக்கிற தப்பும் பாருக்கு தெரியும். கனியும் வினோத்தும் அந்த ஒரு டாஸ்க் ஆடும்போது கனி காலில் அடிப்பட்டப்போ கூட திருப்பி அதை வந்து சொன்னது பாரு தான். இவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது, நாளைக்கு யார்கிட்ட வேணா நீங்கள் இப்படி ஆடுவீங்க அப்படின்லாம் சொல்லும் போது 2-3 இடத்துல அவள் ட்ரை பண்ணாலும் அது கமருதீனை ஹர்ட் பண்ணுது. இல்லை நம்ம கமருதீன் கூட ட்ரூ லவ்ல இருக்கோம்னா அவரை நம்ம வந்து வினோத் ஒரு அண்ணனா பார்த்துடலான்னு அவள் டீசெண்டாக விலகி போனால. அதாவது வினோத்துக்கிட்ட அவள் கேம் ஆடலை. வினோத் யார்கிட்டயுமே ஆடலை, அதனால எக்ஸ்போஸ் ஆகலை. ஆனால் பாரு வினோத்துக்கிட்டேயே கேம் ஆடலை, எல்லார்கிட்டையும் கேம் ஆடின அந்த பொண்ணு கமருதீன் கிட்டேயும் வினோத்துக்கிட்டேயும் மட்டும்தான் கேம் ஆடலைன்னா அப்போ அந்த கமருதீனே இவளுக்கு எதிராக திரும்புகிற மாதிரி ஹோஸ்ட் ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் அப்படின்னும் போது அரோரா தான் அதுக்கு முக்கியமான காரணம். அரோராவை தூக்கி வைக்காத ஹோஸ்ட் அந்த வேலையை பண்ணானா, அதையே கமருதீன் விஷயத்தில் வினோத்தும் சொல்லும் போது பாருனால தான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு கேம் போயிடுச்சு, பாருனால தான் வந்து அவள் தூண்டி விட்டு தான் அவன் ரெட் கார்டு வாங்கிட்டு போனான், அவள் லைஃபே போனது உன்னால தான், அவள் தான் கலகக்காரிடா அப்படி இப்படின்னு சொன்ன வினோத்தோட விஷயங்களை நியாயப்படுத்துற விதமா தான் ஹோஸ்ட்டுமே அதை சொல்லி அனுப்பினாரு கமருதீனை வெளில போகும்போது அப்படின்னு சொல்லும் போது. ஸோ வினோத்தை டைட்டில் வின்னர் ஆக்கிறதுக்கான நியாயப்படுத்துற விஷயங்களை அதுவும், அரோரா நல்லவன் நியாயப்படுத்துறதுக்கான விஷயங்களையுமே ஹோஸ்ட்டும், இல்லை வக்ரன் செஞ்சது எல்லாமே சரிதான் அவனை ஒரு கேள்வி கூட அந்த ஆதிரிய விஷயத்தில் கேட்காத ஹோஸ்ட்டும். ஸோ இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி நாங்கள் சொல்றது தான் நடக்குது, இல்லை நடக்கிறத தான் நாங்கள் அப்படி நரேட்டிவாக பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் சொல்கிறோம் பாரு தான் வில்லி, பாரு மட்டும்தான் வில்லி, பாரு மட்டும்தான் தப்பு, பாரு மட்டும்தான் அக்லி பிளேயர், பாரு மட்டும்தான் பிரச்சனை பண்றவ அப்படின்னு நீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணது இருக்குல்ல ஃபர்ஸ்ட் வாரத்துலேருந்து, அது ரொம்ப கேவலம் கெட்ட பொழப்பு. அப்படிங்கிறத விடவும் அவளோட வயிற்றெரிச்சலில் இந்த சீசனை நீங்கள் பண்ணிட்டு அவளோட வயிற்றெரிச்சலில் தான் நீங்கள் டைட்டில் வின்னருக்கும் அந்த அமௌண்ட்டையும் கப்பையும் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு இது உறுத்தும். ஒரு வேளை வெளியில் வந்து சோஷியல் மீடியாலாம் பார்த்தா நான் சொன்ன மாதிரி மனசாட்சி இல்லைன்னா இது உறுத்தாது அப்படின்னும் போது அந்த வாங்குற காசு உங்களுக்கு செரிக்குமா செரிக்காதான்றது கூட உங்கள் மனசாட்சியை பொறுத்துது. மனசாட்சி இருந்தால் செரிக்காது, மனசாட்சி என்ன சொல்கிறது, மனசாட்சி இல்லைன்னா செரிச்சிரும். ஸோ அதுக்கு கூட நாங்கள் நியாயம் சொல்ல முடியாது, அது அவங்களோட கேரக்டரை பொறுத்தது, அவ்வளோதான். அவன் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் அவன் செஞ்சது என்னன்னும் போது அதை ஒத்துக்கிற இடத்துல இருந்தால் அவன் மனுஷன், ஒத்துக்காத இடத்துல இருந்தால் அவன் மிருகம், அவ்வளோதான். சாரி, மிருகத்தை கூட நம்ம வந்து இவங்க கூட கம்பேர் பண்ண முடியாது, அதுக்கு கூட நன்றி விசுவாசம் இருக்கும். இவனுங்களுக்கு அது கூட இல்லைன்றது தான் இவனுங்க ஒன்றுமே இல்லாமல் அந்த பொண்ணை வெளில அமிச்சதுன்னு சொல்லும் போது அரோரா ரொம்ப நல்லவ மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கா இந்த சீசன்ல அனும்போது. இப்போ இந்த கனியும் அமித்தும் இருந்தால் நல்லாயிருக்கும், கனியும் பிரவீனும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லும்போது அப்பயும் ஒரு ஹிண்ட் விக்ரம் கொடுத்துட்றான், பாரு கமருதீனை வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற ஹிண்ட்டை அன்றைக்குமே கொடுத்துட்றான். ஸோ விக்ரம் என்ன சொன்னாலும் செய்கிற சேனல் அன்றைக்குமே அதை செஞ்சாங்க. சாண்ட்ராவுமே ஆல்ரெடி பாரும் கமருதீன் இந்த வாரம் போகிறாங்கன்னு சொன்ன மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னால் நான் சொல்லியிருக்கேன், அதை நான் பார்க்கல. பட் ஆனால் விக்ரம் சொன்னதை நான் பார்த்தேன்னா அப்போ குரூப்பாக சேர்ந்து செஞ்ச பிளான் தான் இது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வினோத் டைட்டில் வின்னர் ஆகிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. கேமே ஆடாத அவன் டைட்டில் வின்னர் ஆகிறான் போது அவனை
எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க வேண்டிய பாரு தன்னோட லவ் காரணமாகவும் இல்லை கமருதீன் மேலே அவள் வச்சிருந்த அந்த அஃபெக்ஷன் காரணமாகவும் வினோத் கிட்டேயே கேம் ஆடாமல் வினோத் என்ன செஞ்சாலும் அவள் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு அண்ணனாவோ ஒரு ஃப்ரெண்ட்லியாவோ விட்டுட்டா. வினோத் கிட்ட கேம் ஆடி இருந்தால் அவனும் எக்ஸ்போஸ் ஆயிருப்பான். ஸோ எக்ஸ்போஸே ஆகாத ஒருத்தன் டைட்டில் வின்னர் ஆகிறதுன்றது எனக்கு இஷ்டமே இல்லை. அந்த இடத்துல அவன் எனக்கு இப்போ சாண்ட்ரா டைட்டில் வின்னரோ விக்ரம் யார் ஆனாலுமே மற்றவங்களும் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. ஒருவேளை அவங்க கப்பை வாங்கிட்டு வெளில வந்தால் கூட சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கான விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம என்னதான் கப்பை வாங்கிட்டு வந்தாலும் இவ்வளோ நெகட்டிவ் நம்மளுக்கு வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் நம்ம கேம் ஆடி இருக்குமா, இதெல்லாம் வந்து தப்பாக வந்திருக்கே அப்படின்னு ஒரு பதட்டமோ ஒரு பயமோ வரும். ஆனால் வினோத்தை பொறுத்த வரைக்கும் அவன் கேம்குள்ளேயும் எக்ஸ்போஸ் ஆகலை, வெளியிலையும் எக்ஸ்போஸ் ஆகலை அப்படின்னும் போது அவன் கேமே ஆடலாங்கிறதா நிஜம்னா அவன் டைட்டில் வின்னர் ஆகிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல அந்த பணப்பெட்டி எடுக்கிறது டிடிஎஃப்க்கு வந்து அரோரா ஐட்டான்னு சொன்னாலுமே பணப்பெட்டியை டிடிஎஃப்ல அரோரா எடுக்கலாமான்றது எனக்கு தெரியல. அது எடுக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் அது உள்ள இன்றைக்குமே வாட்டர் மேலன் பேசிட்டு இருந்தாரு. அப்போ டிடிஎஃப் தான் எடுக்கலாமா பணப்பெட்டியை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எடுக்கலாம். அது அவங்களோட சாய்ஸ். செலக்ட் ஆகிட்டு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது சீசனில் நடந்ததை எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இல்லை. பட் ஆனால் எடுக்கலாம் சாய்ஸ் இருக்குது. போன சீசன்லையுமே விஷ்ணு வந்து டிடிஎஃப் ஆன அப்புறம் பூர்ணிமா தான் எடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க டிடிஎஃப் ஆகிட்டோன்னே அந்த வின்னருக்கு ட்ரை பண்ணலான்ற அந்த மூடுக்கு போயிடுவாங்க. யாருமே வந்து வின்னருக்கே நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கும்போது இது எதுக்கு நம்ம